தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவும் அன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண் விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நினிவேயின் ஈசாக்கு அல்லது சிரியாவின் ஈசாக்கு என்றும் அழைக்கப்பட்ட அவர், மனிதனின் மீட்பு என்பது புற அனுபவங்களிலோ அல்லது உடலின் வரம்புகளை பகிர்ந்து கொள்வதாலோ நம்புவதிலோ காணப்படுவதில்லை. மாறாக அது நமது உள்ளார்ந்த சுய உணர்வின் அல்லது இருப்பின் இதயத்திலேயே மறைந்திருக்கிறது என்பதை நன்கு அறிந்திருந்தார். இதுவே கிறிஸ்தவத்தில் அடிக்கடி வலியுறுத்தப்படும் மனம் திரும்புதலின் வழியாகும். உனக்கே சொந்தமில்லாத வீட்டில் ஏன் சிரமப்படுகிறாய்? நீ இங்கிருந்து புறப்பட்டு போவதை குறித்து இறந்தவனின் காட்சி உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நீங்கள் ஏன் உங்கள் பந்தங்களை அதிகரிக்கிறீர்கள்? மனம் திரும்புதலுக்காக இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை வீணான காரியங்களில் வீணாக்காதீர்கள். ஜெபம் என்பது கேட்பதிலோ அல்லது கெஞ்சுவதிலோ அடங்கி இருக்கவில்லை. மாறாக நம் இருப்பின் ஆழத்தில் ஏற்கனவே உள்ளதை வெளிப்படுத்துவதில்தான் அடங்கியிருக்கிறது என்பதை புனித ஐசக் சரியாக புரிந்து கொண்டிருந்தார். ஜெபம் என்பது பெறுவதைப் போலவே கொடுப்பதுமாகும். ஜெபிப்பது என்பது நம் கவனத்தை நம்மீதே திருப்புவதாகும். அவ்வாறு செய்வதன் மூலம் அன்பு எனும் பரிசை பெறுவதாகும். ஆன்மீக ஞானம் எனும் மலர் தெய்வீக அன்பு. அன்பு என்பது பிரார்த்தனையின் கனி. ஜெபம் பொறுமையுடன் நிலைத்திருப்பது. ஒருவன் தன்னை துறப்பதை குறிக்கிறது. எனவே ஆன்மாவின் சுய மறுப்பு கடவுள் மீதான அன்பாக மாறுகிறது. கவனச்சிதறலற்ற ஜெபம் என்பது ஆன்மாவில் இறைவனின் இடைவிடாத சிந்தனையை உண்டாக்கும் ஜெபமாகும். ஏனெனில் நாம் அவரை இடைவிடாமல் நினைப்பதன் மூலம் அவர் நமக்குள்ளே வாசம் செய்வது இறைவனின் அவதாரமாகும். ஜெபம் என்பது நடத்தையுடன் கச்சிதமாக பொருந்துகிறது. சரீரத்தின் நிமித்தம் ஒருவரின் சித்தத்தை தடுக்கும் பந்தங்களால் அவன் கட்டுண்டிருக்கும் வரை அவன் பரலோக காரியங்களை விரும்புவதில்லை. மேலும் ஒருவன் பூலோக காரியங்களில் ஈடுபட்டு போது தெய்வீக காரியங்களை கேட்பதில்லை. ஒவ்வொரு மனிதனின் விருப்பமும் அவனது செயல்களிலிருந்து அறியப்படுகிறது. அவன் எதை விரும்புகிறானோ அதை ஜெபத்தில் தேட அவன் ஆர்வமாக இருப்பான். மேலும் அவன் ஜெபத்தில் கேட்பதை தனது வெளிச்செயல்களால் வெளிப்படுத்துவதில் வைராக்கியமாக இருப்பான். உன் பிரார்த்தனைகளை தொடர்ந்து சிறந்த செயல்கள் நிகழட்டும். அதன் மூலம் உன் ஆன்மா சத்திய ஒளியின் மலரை காணும். புற நினைவுகளிலிருந்து இதயம் விடுபடுவதன் விளைவாக மனம் பொருட்களை பற்றிய பரவசமான புரிதல் என்னும் வார்த்தை பெறும். இது
திருச்சபை தந்தையின் ஐசக் என்பவருடைய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. பேரன்பால் எங்களை உம்மால் ஈர்த்து கொண்டே அன்பின் விண்ணக தந்தையே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், வணங்குகின்றோம். ஒவ்வொரு விடியலும் எமக்கு உமது அன்பை எடுத்துச் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் உமது இரக்கம் புதுப்பிக்கப்படுகிறது. எங்களை உமது இதயத்திற்கு நெருக்கமாக அன்புடைய மகனாக மகளாக தேர்ந்து கொண்ட உமது பேரன்புக்காய் நன்றி. நீர் தேர்ந்து கொண்டு உம் அருகில் வைத்துக்கொள்ளும் மனிதர் நற்பேறு பெற்றவர்கள். நீர் அவர்களை உமது நலன்களால் நிரப்புகின்றீர், வாழ்வை வளப்படுத்துகின்றீர். உமது பிரசன்னம் அவர்களை தாங்கி சுமந்து செல்கிறது. என்னையும் அத்தகைய மனிதர்களில் ஒருவராக நீர் வைத்து கொண்டதற்காக கோடி நன்றி இயேசுவே. நான் உமது இதய அன்புக்கு தகுதியற்றவனாக, நன்றி கெட்டவனாக, பாவத்திலே வீழ்ந்து சேற்றிலே உழன்று இன்பத்தை அனுபவிக்கும் பன்றியைப் போல என்னுடைய தேகத்தின் சுகங்களுக்காக நான் என்னையே இந்த உலகத்திற்கு விற்று போட்டாலும், என்னுடைய துர்வாசனை வீசும் ஆடைகளோடும் அவலட்சணமாக இருக்கும் என்னை தூயோராக நீர் ஓடி வந்து கட்டி அணைத்து ஆறத் தழுவி ஊதாரி தந்தையாக மாறிப்போனீர். உம்முடைய பரிசுத்தத்தை எனக்காக சிலுவையிலே இழந்து வெறுமையிலும் தனிமையிலும் கதறி துடித்தீர் ஐயா. உம்முடைய இத்தகைய அன்பை நான் மறக்காமல் இருக்க உம்மை நோக்கி எனது உள்ளத்தை திருப்ப அருள் தாரும். உம்முடைய சிலுவையின் தியாகத்தை ஆண்டவரே இன்றைய நாளில் நான் மறக்காமல் அதை நினைவு கூர்ந்து உம்முடைய அன்புக்கு சான்று பகர என் வாழ்க்கையினுடைய புனிதத்தை பாதுகாக்க எனக்கு அருள் தாரும். இந்த உலக பற்றுகளிலிருந்து நான் விடுபடவும், உலகத்தினால் பெற்றுக்கொண்ட காயங்களிலிருந்து நான் குணம் பெறவும் ஆண்டவரே நீர் உமது வார்த்தையை அனுப்பி என்னை பலப்படுத்துவீராக. அன்பு ஆண்டவரே, எங்களோடு வாழ்வதற்காக நீர் கொடுத்திருக்கின்ற அத்துணை மனிதர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களும் உமது அன்புக்கு சொந்தக்காரர்கள். ஆகவே உமது அன்பினால் அவர்களை நிரப்பி அவர்கள் படுகிற வேதனைகள், துன்பங்கள், இன்னும் சாத்தானின் சூழ்ச்சிகளால் கட்டுண்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு நிலையிலிருந்தும் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று உமது நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் செய்கிற அனைத்து பணிகளிலும் எங்களோடு வாரும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் பெற்று மகிழ்ந்து வாழ இறையருள் எப்போதும் எங்களோடு தொடர்ந்து வழிநடக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.